சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மின்சாரத்துறையில் ஊழல் வசமாக சிக்கினார் ஸ்டாலின். மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரும் தப்பிக்க முடியாது என்ற அமைச்சர் CTR நிர்மல்குமார் அதிரடி பேட்டி அளித்திருந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூரில் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கடந்த மே 16, 17 ஆகிய தேதிகளில் ஊழியர்கள் குறைவாயிருந்த நள்ளிரவு சமயத்தை பயன்படுத்தி நிலக்கரி கொள்முதல் டெண்டர் தொடர்பான அதிமுக்கிய தரவுகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தில் திமுகவை காப்பாற்ற முயற்சி நடப்பதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி CBI விசாரணை கோரியிருந்த நிலையில் மின் வாரிய அலுவலகத்தில் நேற்று நேரில் ஆய்வு நடத்திய மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு அதிரடி பேட்டி அளித்தார். அப்போது யாரையும் காப்பாற்றவில்லை, கண்டிப்பாக யார் குற்றம் செய்திருந்தாலும் தண்டனை பெற்று தரப்படும், யாரும் எதையும் மறைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின் மாற்றிகளை 13 லட்சம் ரூபாய்க்கு போலி கொட்டேஷன் கொடுத்து வாங்கியதால தான் இந்த வழக்கே CBI வரை சென்றிருக்கு. சோலார் மின்சாரம் மற்றும் சாம்பல் விற்பனையில் புரோக்கர்களுக்கு பல லட்சம் கமிஷன் தரப்பட்டதாக கடந்த கால முறைகேடுகளை மூடி மறைக்கவே இந்த திருட்டு நடந்திருக்கு என்றும் நேற்று அமைச்சர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளின் கூடுதல் பிரதிகள் வேறு இடங்களில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தற்போதைய அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் நேற்று தெளிவுபடுத்தினார். அமைச்சர் இந்த அதிரடி புகார்களை முன்வைத்ததை தொடர்ந்து மின் வாரிய அதிகாரி மலர்விழி கொடுத்த புகாரின் பேரில் சிந்தாதாரிப்பேட்டை போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் இன்று இந்த வழக்கில் மிக பெரும் திருப்பமாக 34 ஹார்ட் டிஸ்குகள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. CCTV காட்சிகளின் அடிப்படையில் மின் வாரிய ஒப்பந்த ஊழியரான கோபிநாத் என்பவரை காவல்துறையினர் இன்று கைது செய்து விசாரணை நடத்தினாங்க. அதில் அவர் இந்த அதிமுக்கிய ஹார்ட் டிஸ்குகளை பெங்களூருவுக்கு கொண்டு சென்று ரகசியமாக விற்பனை செய்தது அம்பலமானது. இதனையடுத்து கோபிநாத் பெங்களூருவுக்கு நேரில் அழைத்து சென்ற தனிப்படை போலீசார் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 34 ஹார்ட் டிஸ்குகளையும் இன்று அதிரடியாக பறிமுதல் செய்து சென்னை கொண்டு வந்திருக்காங்க. மேலும் கோபிநாத்திடம் இருந்து இந்த டிஸ்குகளை விலைக்கு வாங்கிய பெங்களூருவை சேர்ந்த நபரையும் இன்று சென்னை கொண்டு வந்து போலீசார் தீவிர விசாரணை வளையத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டது யார் சொல்லி நீங்கள் ஹார்ட் டிஸ்குகளை திருடினீங்க? மேலும் செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் போன்ற மிக முக்கியமான நபர்கள் கொடுத்த டெண்டர் மற்றும் பணி நியமன ஆணைகள் போன்ற அனைத்தும் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் இது என சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான ஆவணங்கள் இருந்ததாகவும் அதை எப்படியாவது மறைக்கவே இது மாதிரியான விஷயத்தில் இறங்கியதாகவும் இரகசியமாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. மேலும் கோபிநாத்திடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும், அதில் திடுக்கிடும் தகவல்கள் அனைத்தும் வெளிவரலாம் என தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தொடர்ந்து மின் மாற்றிகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலை காட்டியதாக தற்போது அவர் மீது புகார் எழுந்துள்ளது. இதனால் அந்த ஆதாரங்களை மறைக்கவே இந்த ஹார்ட் டிஸ்கை திருடியதாக தற்போது அனைவராலும் சோஷியல் மீடியாவில் சொல்லப்பட்டு வருது. மின்சாரத்துறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர புதிய டெண்டர் பாலிசி விரைவில் அமலாகும் என்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் மின்வெட்டு விவரங்கள் வெளிப்படையாக சொல்லப்படும் என்றும் நேற்று அமைச்சர் உறுதி சொல்லியிருந்த நிலையில் இன்று ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டு
34 டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது மின்சார வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அந்த ஹார்ட் டிஸ்குகளில் எந்தெந்த ஆவணங்கள் இருக்குது, முக்கியமாக எவ்வளவு கோடிகள் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு முறைகேடாக டெண்டர்கள் விடப்பட்டிருக்கு என முக்கியமான ஆவணங்கள் செந்தில் பாலாஜி மற்றும் ஸ்டாலின் அவர்களை செய்த ஊழல்களின் முக்கிய பட்டியலில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. மேலும் அமைச்சர், யார் இதில் ஊழலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை கண்டிப்பாக நான் விடமாட்டேன், சிறைக்கு செல்ல அதிக முயற்சிகளை எடுத்து 15 ஆண்டு காலம் ஆனாலும் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே முடியாதபடி அடைக்கப்படும் என உறுதியாக கூறியிருந்தார். தொடர்ந்து அரசியலில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என கூறியிருந்தார். அதன் ஒரு பகுதியாக தற்போது கிடைத்த ஹார்ட் டிஸ்கின் மூலம் ஊழல் பட்டியலை வெள்ளை அறிக்கையில் வெளியிடுவார் என சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத தோல்வி கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் உயர்மட்ட தலைவர்கள் வரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கூட்டணிகள் மற்றும் கொள்கை அடிப்படையிலான நட்புகள் அனைத்தும் இந்த தேர்தலில் சுக்குநூறா உடைந்து போன நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனிபெரும் சக்தியாக உருவெடுத்திருப்பது திமுகவானால் இன்னும் ஜீரணிக்கவே முடியலை. சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற தாவேகாவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். காலாவதியான சக்தி, அழுகிப்போன அதிகாரம் என திமுகவை சாடிய அவரது பேச்சு அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மற்றும் முதன்மை செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் வாதங்களை முன்வச்சாங்க. ஆனால் அவர்களின் பதில்கள் பொதுமக்கள் மத்தியிலோ சமூக ஊடகங்களிலோ திமுகவினரை தாண்டி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் ஒரு மாதம் கூட முழுமையாக நிறைவடையாத நிலையில் புதிய அரசின் மீது திட்டவட்ட அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துவதா தாவேகா ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வராங்க. சமூக வலைதளங்களில் தீவிர எதிர்பிரச்சாரம் நடைபெறுவது திமுகவின் ஐடி விங்குக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கு. இளைஞர்களை ஈர்க்கும் நோக்கத்தில் திமுக சமீபத்தில் ஜென் இசட் திமுக என்ற பெயரில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் இந்த நிகழ்வு சமூக ஊடகங்களில் கடும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானது. புதுமையான அரசியல் நகர்வு என தொடங்கிய இந்த முயற்சி நெகட்டிவ் ட்ரெண்டாக மாறி திமுகவுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இத்தகைய தொடர் பின்னடைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. தாவேகா அரசையும் முதலமைச்சர் விஜயும் கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளும் முக்கிய பொறுப்பை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழிக்கு ஒப்படைக்கப்பட ஸ்டாலின் திட்டமிட்டிருக்காராம். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் நிர்வாக தவறுகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உடனுக்குடன் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் என உதயநிதி வலியுறுத்தியதா இதிலிருந்து தெரிய வருகிறது.